35-40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்திலே ஒரு பெரிய மாகாநாடு நடந்தது. இந்த நடத்துக்கு போயிருந்தேன். மதசார்புற்ற ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ். அதற்கு ஹிந்துயிசத்தினுடைய சார்பில் நான் ஒருவரும், ரிஷிகேஷ சிவானந்த சுவாமியுடைய சிஷ்யர் பூர்ணானந்தா என்னும் ஒருவரும், நாங்கள் இருவரும் தான் அப்பொழுது சென்றோம். எல்லாரும் அந்த சாமியார்கள்லாம் எங்களுக்கு ஒரு இடத்துல தங்க கொடுத்திருந்தாங்க, இடம் கொடுத்திருந்தாங்க மான்செஸ்டர்ல. எல்லாருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா எங்களை பேசவே விடல. ஏன்னா நாங்க 2 பேர், பாக்கி மிஷன் அந்த ரிலிஜன் கூட்டமான கூட்டம், ஒரே வெள்ளத்தோடு சப்பாத்தி கருப்பா பிரவுனா போனது நாங்க 2 பேர். அந்த பூர்ணானந்தா கொஞ்சம் என்னை விட கொஞ்சம் வெளுப்பா இருப்பார். நான் சுமாரா வெளுப்பு தான், அவர் நல்ல வெளுப்பு. எங்க 2 பேரையும் பேச விடல. அப்புறம் அந்த செக்ரட்டரி போய் பூர்ணானந்தா ஃபைட் பண்ணினார். அவர் பேர் வந்து மிஸ்டர் பீட்டர். ஐ டூ ரிமெம்பர். What happened to you? You have been talking all these days and you don't even think of us too. No, you are going to talk on the penultimate day. மகாநாடு முடிவதற்கு முன் தினம் நீங்கள் பேச போகிறீர்கள் சொன்னான். திடீர்னு என்ன பண்ணா, அன்னைக்கு டுடே யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் ஆன் யுவர் ரிலிஜன் விட்டான். இதுக்கு உடனே வறட்சி போச்சு. எது ரிஷிகேஷம் குளிராச்சே, ஜுரம் வந்துடுத்து, நல்ல காய்ச்சல். சுவாமிஜி எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, ஐ டோன்ட் திங்க் ஐ am able to speak or even to come over there. Why don't you go and do something? மொத்த அக்ஷரி எந்தல்ல போட்டு இந்த மனுஷன் குவார்டர்ஸ்ல லீவ் எடுத்துட்டான். தனியா போய் மாட்டிட்டு, சரி குருநாதா நீ தான் காப்பாற்றணும். இந்த பீட்டர்ங்கிறவன், he was the convener of the conference. அந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகின்றவர். அவர் கேட்டார் என்ன பார்த்து, ரெவரண்ட் சுவாமிஜி, before you talk about your religion, we have certain doubts. First you please clear up all these doubts and talk about your religion. And you are allowed only 15 minutes to talk about your religion. இந்த பசங்க மணிக்கணக்கா நாள் கணக்கா பேசிட்டு இருக்கான். உயர்ந்த சமயம், மிக மிக பழமையான சமயம், அழிவில்லாத சமயம், சிறப்புடைய சமயம், தெய்வமே இந்த சமயம், அதை பத்தி பேச 15 நிமிஷம் கேட்டேன். சரி பார்ப்போம். கேட்டா ஒரு கேள்வி, நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாலே இந்தியா வந்திருந்தேன். வந்திருந்த பொழுது உங்க சமயத்தை சார்ந்தவர்களிடம் உள்ள பழக்க வழக்கங்களை பார்த்தேன். I felt very bad that you people Hinduism do not have a definite God. உங்கள் இந்துக்களுக்கு உருப்படியான தெய்வமே இல்லைன்னு சொன்னான். எப்படிப்பா சொல்றேன்னு கேட்டேன். Some people were worshipping elephants. நல்ல காலம் முதல் பிள்ளையார ஆரம்பிச்சான். Some people were worshipping elephants and some people were worshipping the horse, Hayagrivan, Narayanan. Some people were worshipping lion-headed man, Narasimhan. இனிமேதான் வரணும் பிச்சு எடுக்க. And some people were worshipping a hunter, பரமேஸ்வரனை சொல்றான், புலித்தோலும் கையில வில்லும் நிக்கிறதுனால. Some people were worshipping a blue boy, கிருஷ்ண பரமாத்மாவை. And some people were worshipping monkeys, Hanuman. So you people do not have definite God. எனக்கு நிஜமாவே பதில் சொல்ல தெரியல. இப்படி கேட்டுட்டானே, வேற ஒண்ணும் தெரியாது எனக்கு. அனன்யா சரணம் அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணமமா, உன்னை விட்டால் வேறு கதி இல்லை என்று குருநாதன் நினைச்ச திருவள்ளியில மானசீகமா விழுந்தேன். ஒரு பிளாஷ் அடிச்சார் சுவாமி. பதில் சொல்ல துவங்கினேன். பீட்டர், அவன் கரெக்டா ஒரு 2.5 மீட்டர் இருப்பான் உயரம், நல்லா டால் ஃபெலோ. என்ன வேடிக்கைன்னா, அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல நிறைய பல்புகள்லாம் வச்சு செட்டப் பண்ணியிருந்தான். ஆப்பிள் பழம் மாதிரி ஒரு பல்பு, பூசணிக்காய் மாதிரி ஒரு பல்பு, ரோஜாப்பு மாதிரி, மல்லிப்பூ மாதிரி, அப்புறம் இந்த ஆப்பிள் ஃப்ரூட் மாதிரி, ஆரஞ்சு, பனானாஸ், அப்புறம் இன்னொன்னு வருது இந்த சகப்பா, அதுக்கு பேர் என்ன, ஸ்ட்ராபெரி, பழக்கமே இல்லை. இந்த ஸ்ட்ராபெரிஸ் இது மாதிரிலாம் பல்ப்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபிளவர்ஸ். மிஸ்டர் பீட்டர், I knew that you were the convener of this conference. Yes, sir. I also understood that you are in charge of all these decorations. Yes, I do. It's wonderful. Thank you very much. Thank you. இவ்வளவு அழகு படுத்திருக்கிறா, ரொம்ப நல்லா இருக்குன்னு. Thank you. அப்பவே ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு. What's the doubt that you have? I think every bulb has got a separate current. What? No, I think that every bulb has got separate electricity. No! Had you been to school any time? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கியான்னு கேட்டான். சண்டாள பையன். Yes, I have been. Then why did you answer it? There is only one electricity which exists with all these bulbs. I see. Then my doubt is, another doubt is, I think for this electricity you have got different switch. Every bulb has got a separate switch. No! There is only one switch. Just the switch on, you get the light. Switch off, goes off. Only one electricity and one switch. நான் கேட்க, மிஸ்டர் பீட்டர்,
இந்த ஹாலுக்குள்ள நமக்கு வெளிச்சம் வேணும். அதுக்கு ஒரு 5000 வாட்ஸ் ஒரு 10,000 வாட்ஸ் பல்ப போட்டா போதுமே. எதுக்கு அப்படி சின்ன சின்ன பல்பா கலர் கலரா சிறுசா போட்டேன்னு? No, there is only one electricity. If you want that electricity to be existed with 5,000 watts or 10,000 watts, the hall will become very heat. Then you won't be able to sit here. You cannot enjoy the beauty of the electricity. Wonderful, wonderful. 5000 watts 10,000 watts போட்டா இந்த ஹால்ல நீ உட்கார முடியாது, சுடும். தவிர அந்த மின்சாரத்தினுடைய அழகை ரசிக்கணுமானா இப்படி எல்லாம் தான் முடியும். எங்க கதையா இதான். நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் கேள். ஆண்டவன் எப்படி எலக்ட்ரிசிட்டி ஒண்ணுங்களையோ அது போல கடவுள் ஒருவரே. நீ எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டிய பலவிதமான வர்ணஜாலங்கள் பலவிதமான உருவங்கள் உள்ள பல்பை கொடுத்து நீ ரசிக்கிறையோ அது போல அந்த தெய்வீக சக்திக்கு நாங்கள் முருகனாகவும் ராமனாகவும் கண்ணனாகவும் ஹனுமனாகவும் அம்பிகையாகவும் உருவம் கொடுத்து வணங்குகிறோம். Is it so? It is. Wonderful answer. Is that a wonderful answer? This is the truth. இது என்ன வேடிக்கையாச்சு, இந்த கேள்வி பதிலுக்கே 15 நிமிஷம் எடுத்து. நான் சொன்னேன் my 15 minutes is over. Please proceed. எல்லாரும் no time, proceed. அதென்ன வேணும், நம்ம சமயத்தினுடைய உயர்வாச்சு. விவேகானந்தர் போன போது ஒரு பயில லட்சியம் பண்ணல. இந்து சமுதாயத்தையும் ஹிந்துசத்தை பத்தியும் அள்ளி அள்ளி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய மகாத்மா போனார். ஒரு பய உள்ளவிடல. கடைசியில என்ன ஆச்சு? 5 நிமிஷம் பேசணும் சிகாகோவில். 5 நிமிஷம் எழுந்தார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கானார். 2 நாள் பேசினார் முழுக்க. ஏன்னா ஒத்தனாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லவே இல்லை, இவர் தான் சொன்னார். சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே என்று சொல்லக்கூடிய ஒரே சமயம் நம்முடைய சமயம். பாபிகளே என்று ஆரம்பிக்கிற சமயம் நம்ம சமயம் இல்லை. அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே என்று போற்றுகின்ற சமயம் நம்முடைய சமயம். ஏன்பா நீ கேள்வி கேட்ட, இப்ப நான் ஒரு சின்ன சமாச்சாரம் சொல்லி விடுறேன். நீ கேள்வி கேட்ட சொல்லி இப்ப நான் கேள்வி கேட்க பதில் சொல்லு. இவ்வளவு நாளாக 7 நாளா காட் காட் காட்னு பேசிக்கிட்டு இருக்கோமே, அப்படின்னா என்னன்னு கேட்டேன். நான் கேட்ட கேள்விதான். We have been talking about God, 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 God every day. What is the exact or precise definition for the word God? Oh, it's easy now. யார் வத்த என்ன பாரு, he is the universal father. Then who is the mother னு கேட்டேன். And if you say that he is the universal father, and who happens to be the mother? அப்பா வந்து அம்மா இருக்கணுமே. No, he is the father and he is the mother. என்ன அலியா? எங்க ஊர்ல நாமளே மம்மளி கலந்தாப்புல ஒரு ஜாதி உண்டு, இங்க இருக்கவங்க தெரியாது. அலியா பகவான், he is the universal father and he is the mother. I want a definition. Definition என்ன கரெக்டா சொல்லணும். I don't understand what you are asking about. Yes, let me tell you. A driver. The word driver, Mr. Peter, had you been to school னு கேட்டேன் நான் மறுபடியும். Yes, because you have not understood the grammar of the language which belongs to you only. உங்க ஊர்ல இருந்து வந்த language உனக்கே grammar தெரியல, நான் பள்ளிக்கூடம் போயிருக்கேன்னு கேட்டேன். Definition சொன்னா grammar பாரு. One who drives is called a driver. That is the definition for the word driver. Speaker. One who speaks is called a speaker. That is the definition for the word speaker. அதே மாதிரி God என்ற சொல்லுக்கு definition என்ன? You please tell me. If you all accept that you do not know, let me open my mouth. நல்லவன் என்ன ஒரிஜினல் fellows ஆச்சே, கன்வெர்ட்டட் கிடையாது அவங்கெல்லாம். ஒரிஜினல் ஒத்துண்டான், எங்களுக்கு தெரியாது, ஒத்துண்டான். அப்ப சொன்னேன், மிஸ்டர் பீட்டர், வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்டேன். அவன் சிரிச்சான். ஏயா மிஸ்டர் பீட்டர் என்ன கூப்பிட்டு விட்டு உன் பேர் என்னன்னு கேட்கறியன்னா? இப்ப வந்து இது கோர்ட்ல ஒரு ஆளை விசாரிக்கிற போது ஏற்கனவே ஒரு கட்சிக்காரர் வக்கீல் விக்கி வச்சுப்பார். ஐயா உங்கள் பெயர் என்ன? வேலாயுதம். சரி, அடுத்த கட்சிக்காரர் வந்து உங்க பேர் ஏன் அந்த வரதான் கேட்டா சொல்லுங்க. இருந்தாலும் இன்னொரு முறை சொல்ல வேணும் முறை. சொன்னேன், my name is Father Peter. What? Father Peter. Peter. Wonderful. Nice. So everybody is calling you father? Yes, in the church. சர்ச்சில் உங்களுக்கு என்ன பேரு? ஃபாதர். சோ யூ ஆர் த ஃபாதர் இன் த சர்ச். சோ எல்லாரும் உன்ன ஃபாதர்னு கூப்பிடுறாங்களா? அப்பவே எனக்கு சந்தேகம். எல்லாரும் அப்பாங்கறானே. I think after you go back home, are you married? Yes, I am married. I think your wife also is addressing you father. Please come take your tea. No, no, no. What's nonsense you talk about? She's my wife, and how she could call me father? She calls me darling. Oh. So your name is changed when you go back to your wife. Yes, she is addressing me darling. Good. And what about your kids? I have 2 handsome looking children. Wonderful. How do they address you? They call me dad. Mr. Peter. How about your friends? They call me Peter. Okay. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உன்னை வந்து பீட்டர்னு கூப்பிடுறா. உன் பொண்டாட்டி உன்னை டார்லிங்னு கூப்பிடுறா. உன் பிள்ளைங்க டேடுன்னு கூப்பிடுது.
சர்ச்சில் எல்லாரும் உன ஃபாதர்னு கூப்பிடுங்க. ஒரே ஆளுக்கு இவ்வளவு பேர் இருக்குமானா எல்லாம் வல்ல இறைவனுக்கு எத்தனை பெயர்கள் இருக்க முடியாது. ஆகினால்தான் நாங்கள் ராமன் என்றும் கண்ணன் என்றும் கந்தன் என்றும் முருகன் என்றும் வேலன் என்றும் சிவன் என்றும் பரமேஸ்வரன் என்றும் பல பெயர்கள் வைத்து கூப்பிடுகிறோம். அந்த ஒருவனையே, அந்த ஒருவன் தான் படைக்கிறான், அந்த ஒருவன் தான் காக்கின்றான், அந்த ஒருவன் தான் எல்லோரையும் அழுத்தி மீண்டும் தன்னுள்ளே சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆகையால் படைக்கும் பொழுது அவனை பிரம்மா என்றும், காக்கும் பொழுது விஷ்ணு என்றும், அழிக்கும் பொழுது சிவன் என்றும் அழைக்கிறோம். I don't understand. Wait a minute. அவன் படைக்கின்றான், ஆண்டவன் தான் படைக்கின்றான், ஒத்துக்கொள்கிறீர்களா? Yes, we do accept that he creates everyone. அவன் தான் எல்லோரையும் காத்து ரட்சிக்கின்றான் என்று ஒத்துக்கொள்கிறார். Yes, he protects everyone. We do accept. If he doesn't like, he can destroy the whole world and his creation. Do you accept? We do accept that he can destroy everyone. இதத்தாயா நான் சொல்றோம். காக்கும் பொழுது அவனை பிரம்மா என்று பெயர் வைத்து அழைக்கிறோம். சர்ச்சில் அவனை ஃபாதர்னு கூப்பிடுற மாதிரி. காக்கும் பொழுது அவனை டார்லிங் நீ மொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி நாங்க விஷ்ணுன்னு கூப்பிடுறோம். அழிக்கும் பொழுது டேட் என்று உன் பிள்ளைகளை கூப்பிடுற மாதிரி நாங்க அவனை சிவபெருமானே. That means he is the generator. The creation will start only from the generator, right? The creation will start only from the generator. So he is the generator. Yes, we do accept. When he protects, he becomes operating. So he is the protector. So he is the operator. Only through operation he can protect, right? Yes, he is the operator. So if he doesn't want, he can destroy everyone. So he becomes a destroyer. So generator, operator, destroyer. G-O-D. G stands for generator, O stands for operator, D stands for destroyer. This is the definition for the word God, G-O-D. If you do not still understand, you have to put the same word vice versa to your own self. இன்னும் உனக்கு இது புரியலன்னா இந்த ஜீவோடிங்கிறது உனக்கே நீ திருப்பி போட்டுக்கோன்னு எழுந்து போயிட்டான்.